மக்களே, நான் பண்ண பாவத்துக்கு தான் இப்போ இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணிக்கிறேன். தம்பி சொல்றதை நீங்களே கேளுங்க. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. போட்டோங்க பாய். ரொம்ப நன்றி, பாய்ண்ணா. பாய்ண்ணா. மக்களே, தம்பி நமக்கு மெசேஜ் பண்ணாப்லனே, வெளிநாட்டுக்கு புதுசுனே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல, பயமாக இருக்குது, தமிழ் பேச தெரிஞ்ச யாருமே இல்லை அப்படின்னாப்புல. தம்பியை லொக்கேஷனை மட்டும் அனுப்பிவிடுன்னு. அதே சமயம் நம்ம தம்பியை வந்துட்டாப்புல. அவர்கிட்ட எதுவுமே இல்லை, ஃபோனும்ல ஒன்றும்ல, ரூமில் தான் ஒய்ஃபை இருந்துச்சு. தம்பி கூட யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். இன்னும் ஒரு கர்நாடகார் இருக்காப்புல, அவர்கிட்ட போனால் கூட தம்பி அப்படின்னு அவர்கிட்ட பேசினேன். அந்த முக்கில் மட்டும் இறக்கி விடுங்க தம்பியை அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி இறக்கி விட்டு போயிட்டாப்புல. தம்பியை காரில் ஏற்றி போட்டு ஹோட்டலுக்கு கிளம்பியாச்சு. ஹோட்டல் பேர்லாம் சொல்ல மாட்டேன், நான் ப்ரொமோஷன்லாம் பண்ண மாட்டேன். தம்பியை பார்க்கவும் ரொம்ப ஜாலி ஆகிட்டாப்புல. தம்பிக்கு 3 தோசை, புரோட்டா, 4 சட்னி சாம்பார் கொடுக்கவும் தம்பி ஆச்சரியமாயிட்டாப்புல. தம்பி, நான் பண்ண பாவத்துக்கு தான் தம்பி இப்போ நல்ல காரியம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி தனிமையில் கஷ்டப்பட்டீங்கன்னா கவலைப்பட வேணாம். நமக்கு ஒரு டிஎம் மட்டும் பட்டி விடுங்க. ரியாத் எக்ஸிட் 8 தூரமாக இருந்தீங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மக்களே. 4 விதமான சட்னி, புரோட்டா, குருமாவோட தம்பிக்கு ஒரு ஜாலியான வைப்பை கொடுத்தாச்சு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வெளிநாட்டுக்கு வந்த காலத்தில் அனாதையாக இருந்தேன். ஒரு பேருக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கவும் மாட்டான், அவனுக்கு திரும்ப பதிலும் சொல்ல மாட்டான், நம்மளை நெகட்டிவ் ஆக்கி விட்டுருப்பான். தம்பியை ஜாலியாக பாசிட்டிவ் ஆக்கி விட்டாப்புல. தம்பி ஒரு 10 நாளைக்கு அப்படி தான் இருக்கும், பல்ல கடிச்சிக்கிட்டு. இதனால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணு, சிம்மா வாங்கி விடு அப்படி இப்படின்னு நம்பர் தம்பிகிட்ட சொல்லி அனுப்பிவிட்டேன். இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச உதவியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ரியாத்துக்குள்ளே எக்ஸிட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஜாலியாக இருக்கலாம். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன். வள கொலன்னு சொல்ல மாட்டேன். உண்மை உயர்வு நாணயம், இதான் மக்களே உண்மையான விஷயம். சாப்பிட்டு முடிச்சு விட்டு தம்பியை எங்கே ஏற்றினமோ அங்கேயே கொண்டு இறக்கி விட்டாச்சு. தம்பி நம்ம கான்டாக்டில் இருப்பாப்புல. நீங்களும் நம்ம கூட சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஜாலியாக இருக்கலாம். ஃபாலோ பண்ணுறது நம்மளோட உறவாக சொல்கிறேன், காசுக்காண்டி நான் சொல்லலாம் மக்களே. இதான் உண்மையான விஷயம். நன்றி, வணக்கம் மக்களே.